ரேணுகா இவதான்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? என்ன மாமா பேசுறீங்க? அவளை நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அவ குரலையும் கேட்டிருக்கீங்கல்ல. இப்படி கேட்டா எப்படி? நீங்க தானே அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி சொன்னீங்க. இப்ப நீங்களே இப்படி கேக்குறீங்களே. நான் என்ன சொன்னேன்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி விசாரிக்க போயிட்டு வந்து பாடி மாறிடுச்சுன்னு அவன் சொன்னான்னு சொன்னதே நீங்க தானே. இப்ப இப்படி பேசுறீங்களே மாமா. நான் கிளியர் பண்ணி சொன்னதை சொல்லல மாப்ள. ரேணுகா செத்துட்டான்னு பாடியை வச்சு எல்லா காரியமும் பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி மாப்ள இவள ரேணுகா மாதிரி ஒருத்தி நினைக்காம நம்ம ரேணுகா தான்னு எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? உறுதியா சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? அவள மாதிரி ஒருத்தின்னு நினைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் தெரியணும் மாமா. கண்ணு, குரல், காது, மூக்கு, உயரம்னு ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனா இவகிட்ட எந்த வித்தியாசத்தையும் என்னால உணர முடியல. பார்த்ததுமே இவ ரேணுகா தான் என் மனசு சொன்னிச்சு. அதனாலதான் நான் உங்களை விசாரிக்க சொன்னேன். நீங்களும் நான் நினைச்ச மாதிரியே பாடி மாறிடுச்சுன்னு வந்து சொன்னீங்க.